இப்போ இந்த கிக்கர் சாப்பிட்ட இன்ஜினில் எப்படி உட்கார வைக்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு RSG அதோட ரீஸ்டோர் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. அதில் இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஜினாலே ஒரு 2 கம்ப்ளைண்ட் மெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வேகமாக போயிட்டு சருகல்லையோ இல்லை ஸ்லோ ஃபீட் விடும்போது வண்டி ஜர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர் அந்த கம்ப்ளைண்ட் இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, அந்த ஜர்க்கிங்லாம் வேண்டாம், எனக்கு வந்து 100ல் எப்படி ஸ்மூத்தாக போகுமோ அது மாதிரி ஜியில் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காகவே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது எப்படி கட் பண்ணலான்னா 2 வகையில் கட் பண்ணலாம். ஒன்று கோட்டிங் கரெக்டாக பண்ணோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காயில் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வண்டி இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோம். இன்ஜின் அசம்பிள் பண்ணுறா இருந்தாலும் ஸோ அதில் என்ன மெயினாக மாற்றணும், ஒரு 100ஓ 135ஓ இல்லை ஜெட்டோ இன்ஜின் அசம்பிள் பண்ணும்போது எது மெயினாக பார்க்கணுன்னா இந்த கிக்கர் சாப்பிட்டு அதில் வர்ற வாசரு. இந்த வாசர் பழைய வாசர் காட்டுறேன். ஸோ பழைய வாசரு, இது புது வாசரு, இது பழைய வாசரு, ரெண்டுக்கும் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அதில் வர்ற ஃப்ரிங்கி, மெயினாக இந்த கீருக்கு பின்னாடி வர்ற லாக்கு. ஸோ கிக்கரை பொறுத்தளவுக்கு வாசரு, லாக்கு, ஃப்ரிங்கி, அப்புறம் புஷ்ஷு, அதில் பிளாஸ்டிக் புஷ் வரும், அது மாற்றிடணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேரிங்கு நம்ம எப்போவுமே ஒரிஜினல் பேரிங் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 100 கிட்டில் தான் கிடைக்கும். 100ல் பார்த்தீங்கன்னா பின் பேரிங் மட்டும் 135க்கு வந்து பின் பேரிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 100க்கு சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம அது மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். அப்புறம் கிளட்ச் பிளேட்டு ஒரிஜினலு, அப்புறம் ஆயில் சீல் கிட்டு, இந்த பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா எதுக்காக ஓய் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணுறோன்னா, இதில் புஷ்ராடு ஆயில் சீலு வந்து இதிலே இம்புல்ட்டாக வந்துடும். இன்னொன்று நீங்கள் ஒரிஜினல் வாங்கினீங்கனாலும் ஆயில் சீலில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் இருக்கும். அப்புறம் பேக்கிங் பேஸ்ட்டு, கிராங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக இப்போ அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எமோவோட கிக்கர் சாப்பிட்டு தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த சாப்பிட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இது வந்து கிக்கரோட கீரு, ஸோ புது கீரு. இது அந்த கிக்கர் சாஃப்ட்டில் தான் பழைய கீரு. இது வந்து ப்ரீவீல் கீருன்பாங்க, இது வந்து சாஃப்ட் வீலு. ஸோ எந்த அளவுக்கு அடியே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அடி ஆயிடுச்சுன்னா கிக்கர் வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஒரு தடவை விட்டுட்டு 2வது தடவை தான் பிடிக்கும். ஸோ ப்ரீவீல் கீர் பாருங்கள், ஃபுல்லாக அடியே இருக்கா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன ஃபால்ட் ஆகுனா, வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே வண்டியில் வந்து ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கிக்கர் சாஃப்ட்டோட நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ இதெல்லாம் புதுசு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா புதுசு கிடைக்காது, நம்மளே செகண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போட்டுக்கணும். ஸோ ஒரு கிக்கர் சாப்பிட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாப்பிட்டு கியரு, வாசரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிங்கி, ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் வந்து ஃப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக பார்த்த மாதிரி போட்டுட்டு, இதுக்கடுத்து புஷ்ஷு. இதை வந்து என்ன பண்ணோன்னா உள்ள ஃப்ரிங்கோட அவுட்டில் வந்து இதை வந்து கரெக்டாக இந்த ஸ்டெப்போட கரெக்டாக வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கிக்கர் சாப்பிட்ட இன்ஜினில் எப்படி உட்கார வைக்கணுங்கிறதே சொல்ல போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு காடி இருக்கும், இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ இந்த காடி வந்து இந்த ஸ்டெப்பில் போய் உள்ளே உட்காரணும். கரெக்டாக உட்காந்து லாக் ஆகிடுச்சுன்னா ஃப்ரிங்கை தூக்கிட்டு வந்து நேராக கொண்டு வந்து இந்த ஹோல்ஸில் உட்கார வைக்கணும். கிக்கர் சாப்பிட்டு ப்ரீவீல் கீர், கிளச்சுக்கும் கிக்கருக்கும் நடுவில் ஒரு கீர் வரும், அதை எப்படி உட்கார வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பழைய லாக்கு சம்டைம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கட்டாயி வெளியே வந்துடும். அதனால் புது லாக்கு போட்டுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வந்து கிக்கர் சாப்பிட்டு உட்கார வச்சாச்சு, ப்ரீவீல் வீலில் வந்து உட்கார வச்சாச்சு. இப்போ இந்த செட்டப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளச்சு புஷ்ஷு, கிளச்சு பெல்லு, சாப்பிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, லிங்க் வந்து பயோவில் இருக்குது. யூடியூப் சேனலோட லிங்க்கு உள்ளே போயிட்டு பாருங்கள், இன்னும் டீட்டெயிலிங்காக தெரியும். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.